விஜய் நேயர்கள் கண்முடக்கம் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். சமீப நாட்களாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நிலைப்பாடுகள், நீதிமன்றம் சொல்லும் விஷயங்கள் ஒரு 2 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாசிட்டிவாவே வந்துகிட்டு இருந்ததுக்கு மாற்றாக சில விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைவலியா மாறுற மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? இது பாருங்க, இதுல நம்ம வெளிப்படையா உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனுக்கோ அல்லது அதுவும் குறிப்பா ஹைகோர்ட்டுக்கெல்லாம் எந்த உள்நோக்கமும் நம்ம கற்பிக்க முடியாது. பட் இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். கடந்த 11 ஆண்டுகளாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். அதே அதிமுக விவகாரம் ஒரு தீராத இடியாப்ப சிக்கலாக மாறிப்போச்சு. எத்தனை கேஸு, எத்தனை நீதிபதிகள், எத்தனை வழக்கறிஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது விஷயம் தெரியுமான்னு தெரியல. 2022 ஜூலையில் ஆரம்பித்த இஷ்யூ 3 வருஷமாக கிட்டத்தட்ட ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ வக்கீல்களுக்கு கொண்டாட்டம், தொண்டர்களுக்கு திண்டாட்டம். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. இதற்கு நீதிமன்றங்களில் தீர்வு கிடைக்காது. இது அரசியல் ரீதியாக தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை. எடப்பாடி கிட்ட தான் கட்சி இருக்குன்றது தெளிவாக தெரியுது. தேர்தல் வெற்றி அடைய முடியலையே தவிர இப்போ எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட 95% எம்எல்ஏ முக்கியம். தேர்தல் வெற்றி தானே முக்கியம். கரெக்ட். அது வர வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? இப்போ 95% எம்எல்ஏக்கள் அவர் கையில் இருக்காங்க. எல்லா மாவட்ட செயலரும் அவர்கிட்ட இருக்காங்க. அவர் மக்களவைத் தேர்தலில் தோற்று போனாலும் கூட அவர் வாங்கின வாக்குகள் தான் ஓபிஎஸ் வாங்கினதை விட டிடிவி வாங்கினதை விட அதிகம். இல்லை, டிடிவி அதிமுக விட்டு வெளியிலே போயிட்டார். அவர் தன்னை அதிமுகன்னு கிளைம் பண்ணிக்கல. அதிமுகன்னு கிளைம் பண்ணுறவங்க 2 பேர். ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று சசிகலா. இதில் சசிகலா எலெக்ஷனில் போட்டி போடல. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார், எடப்பாடி எவ்வளோ ஓட்டு வாங்கினார். அப்போ கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஆக இதுதான் உங்களுக்கு அளவுகோலாக வச்சு பார்க்கணும். இன்னொன்று, இது மத்திய அரசு எலெக்ஷனுக்கு, அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் எப்படி விளையாடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வருகின்றன, ஊர்ஜிதமாகாத தகவல்கள். அதை வைத்து நம்ம அரசியலை ஒதுக்கி தள்ளவும் முடியாது. அதில் உண்மை இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது அசை போடுவதற்கான விஷயம் என்பதை தாண்டி அதை முழுவதுமாக ஒதுக்கி தள்ளவும் முடியவில்லை. உங்களுக்கே கூட சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்கள் புன்னைகள் இருந்து எனக்கு தெரிகிறது. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வாதிக்கலாம். இல்லை, எனக்கு எது தெரிஞ்சிருக்கும்ல. இன்னும் இந்த ஆங்கிள் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, 95% கட்சி எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது அப்படின்னா 2 கோடி ஓட்டுன்றாங்க. 85 லட்சம் தானே கடைசி எலெக்ஷன்லேயே வந்திருக்கு. சரி, ஓபிஎஸ் எவ்வளோ வந்திருக்கு? ஓபிஎஸ் நிக்கல. அவர் அந்த இதில் நின்னார்ல, செகண்ட் பிளேஸ் வாங்கினார் சார். எவ்வளோ வாங்கினார்? 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அவ்வளோதான். மற்ற இடத்துல நின்று ஒரு தொகுதியில் அவ்வளோதானே சார் வரும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் 85 லட்சம் ஓட்டு அவர் கையில் இருக்குல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 2 கோடி ஓட்டர்ஸில் கடந்த காலங்களில் எவ்வளோ 2 கோடி பேருமா ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க. இப்போ 20% தான் அதிமுகவோட ஓட்டு. அதை புரிஞ்சுக்கோங்க. தொண்டர்கள்னு சொல்கிறவங்க போடணும்ல. அதாங்க, இப்போ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2016க்கு பிறகு அந்த கட்சியோட நிலைமை எவ்வளோ மோசமாக போச்சுன்னா 34% வாக்குகள் இருந்த கட்சி 32-34% வாக்குகள் இருந்த கட்சி 20% மாறிடுச்சு. இதில் எடப்பாடி, டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் போன பிறகு அது 20-22% தான் இருக்குது. இதை வச்சுட்டு இவங்க என்னத்தை ஜெயிக்க போகிறாங்க என்னன்றது தெரியல. மறுபடியும் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் அது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக இருக்கும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அது உருவாகாதா இதெல்லாம் இப்போ எடப்பாடி காட்டக்கூடிய அந்த பிடிவாதத்தை வைத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அது ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தெரியுது. எடப்பாடிக்கு அது 85 லட்சம் ஓட்டு வந்தது. எடப்பாடி எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு எவ்வளோ லட்சம் ஓட்டு வருது? நீங்கள் எடப்பாடியே எள்ளி நகையாடுறீங்க, நல்லது. அவரை எதிர்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருது? உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு இருக்குது? இப்போ ஈயத்தை பார்த்து இழிச்சு தான் பித்தளைன்ற கதை தான் எடப்பாடியை பார்த்து சிரிக்கக்கூடியவங்க மற்றவங்களோட நிலைமை. அதிமுக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவங்களோட நிலைமை. தோல்விக்கு காரணமாக ஓட்ட பிரிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அவருக்காவது ஒரு 85 லட்சம் ஓட்டு இருக்குது. 2 கோடியில் எப்போ ஜெயலலிதா இருக்கும்போது 2 கோடி பேர் ஓட்டு போட்டானா? மீதி அந்த 1 கோடி பேர் ஓட்டு அங்கே இருந்தாலும் அதாங்க. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது எவ்வளோ பேர் ஓட்டு போட்டான்? 85 லட்சம் ஓட்டு பெரிய விஷயங்க. அவர் எதிர்க்கிறவங்களுக்கு எவ்வளோ வருது? இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள். எனவே இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, சமீப நாட்களாக எலெக்ஷன் கமிஷனும் நம்முடைய நீதிமன்றங்களும் நடந்து கொள்ள போக்கு பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது எப்படி நம்ம வெளிப்படையாக அதை குற்றம் சுமத்த முடியும்? அது சட்ட அவமதிப்பாகவே கூட மாறிப்போம். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் எங்களை இப்படி பேசுகிறீர்கள்? இல்லை, மீண்டும் பாஜக அதிமுகவுடன் கூட்டணிக்கு முயற்சிச்சுட்டு வர்றதா? அது தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க இருக்கும். பாஜக அதிமுகவை 26ல் எப்படியாவது தான் பார்க்கும், இழுத்துக்க தான் பார்க்கும். ஏன்னா அதிமுக இல்லைன்னா பிஜேபி சைபர். கடந்த காலங்களில் அவங்க திமுகவோட சேர்ந்து 2001ல் 4 சீட்டு ஜெயிச்சாங்க. அசம்பிளிக்குள் பிஜேபியை நுழைய வச்ச பெருமை அண்ணன் டாக்டர் கலைஞருக்கு சேரும், முத்தமிழறிஞருக்கு சேரும், மதசார்பின்மையின் மொத்த வடிவம் அவருக்கு சேரும். அடுத்து 21ல் எடப்பாடி அந்த புண்ணியத்தை பண்ணார். இப்போ எடப்பாடி இல்லை, ஏடிஎம்கே இல்லை அப்படின்னும் போது பிஜேபியால் ஜெயிக்க முடியாது. அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி ஏடிஎம்கேவை தனியாக நிற்க வச்சு அவன் லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டான். எப்படியாவது ஏடிஎம்கேவை தன் பக்கம் இழுக்கணும் தான் பார்ப்பாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விட்டாமல் விட மாட்டாங்க. அதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. எடப்பாடி எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பாருன்றதை பொறுத்து அது.
நிச்சயமா பிஜேபி ஏடிஎம்கேவே தன் பக்கம் இழுக்கத்தான் பார்க்கும். அது ஒளிமறைவே இல்லை, வெளிப்படையான விஷயம் அது. சமீபத்தில் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு தகவல், ஆ. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனை அமித்ஷா அவர்கள் சந்தித்ததாகவும், இவங்க 2 மாசம் டைம் கேட்டதாகவும், அவர் 2 வாரம் தான் டைம் அப்படின்னு சொல்லி அமிச்சதாகவும், இது ஊர்ஜிதப்படுத்த முடியாத தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க எதுவும் கேள்விப்பட்டீங்க? நானும் அந்த தகவல்களை கேள்விப்பட்டேன். தினமலர்ல அதை பத்தி விரிவான ரைட் அப் வந்திருந்தது. வேறு சில நண்பர்கள், உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், எடப்பாடிக்கு நெருக்கமான சில நண்பர்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசும்போது அந்த செய்தியை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த செய்தி உண்மையான்னு எனக்கு தெரியாது. அந்த செய்தியை நானும் பார்த்தேன். சில டாப் லெவலில் இருக்க பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட பேசும்போது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி சைடில் அது உண்மைதான் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை அல்லாமலும் இருக்கலாம். நம்மளால் அன்னப்பறவை போல் அதை பிரித்து பார்க்க முடியாது. அதை முழுவதும் நம்மால் பொய், உண்மைக்கு மாறானது என்று ஒதுக்கி தள்ளவும் முடியாது. உண்மைதான்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா சப்சிக்வெண்ட் டேஸ் வரக்கூடிய நாட்களில் நடக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் நம்ம அதை பேச வேண்டும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய சமீபத்தில் அந்த குழப்பங்களையும் இங்கே இதையும் பொருத்தி பார்க்க முடியுமா? இருக்கலாம். அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. தெரியாது. அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நம்ம வெளிப்படையாக சொல்லுவது சட்டத்துக்கு விரோதமானது. நான் சொல்வது மிதுன் எடப்பாடியுடைய மகன் அமித்ஷாவை சந்தித்தார் என்பது ரொம்ப வலுவான ஒரு வதந்தி. ஆங்கிலத்தில் சொல்லணும், ஸ்ட்ராங் ரூமர். இதை சொல்லக்கூடிய நபர்கள் நம்பகத்தன்மை உள்ள நபர்களாகத்தான் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லுகிறார்கள். அதை நான் ஒதுக்கி தள்ள விரும்பலை. ஆனால் அதை நான் உண்மையை ஏற்றுக்க முடியாது. இப்படி ஒரு வதந்தி உலவுது, அவ்வளோதான். நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏடிஎம்கேவை எப்படியாவது வழிக்கு கொண்டு வர பிஜேபி பிரம்ம பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறது, தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறது. எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள் என்பது நன்றாக தெரியும். ஆனால் என்ன செஞ்சிட முடியும்? அதிகபட்சம் என்ன ஆப்ஷன்ஸ் பிஜேபிக்கு? எடப்பாடி உறுதியாக இருக்கார், பிஜேபி வேணாம்னா பிஜேபி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? ஏடிஎம்கே உடைக்கலாம். வெளிப்படையாக சொல்லலாம், வேலுமணி, தங்கமணி இந்த மாதிரி செகண்ட் ரேங்க் லீடர்ஸை வச்சு அல்லது வேறு சிலரை வச்சு, இந்த நேம்ஸ் அவரோட நெருக்கமானவர்கள் என்பதால் நான் சொல்கிறேன், இவர்கள் பிஜேபிக்கு நெருக்கமானவர்கள் என்பதாலையும் சொல்கிறேன். 2024 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வேலுமணி சொன்னது, பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, தேமுதிக கூட்டணி இருந்திருந்தால் 35 சீட்டு ஜெயிப்போன்னு சொன்னார். அதனால் நான் சொல்கிறேன், வேலுமணி, தங்கமணியை வச்சு ஏடிஎம்கே உடைக்க பார்க்கலாம். 2வது, எடப்பாடி வீட்டில் ரெய்டு விடலாம். இப்போ ஏற்கனவே எடப்பாடியோட சம்பந்தி நிறைய சிக்கலில் மாட்டியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். எடப்பாடியோட சம்பந்தி அவர்கள் ஏற்கனவே வருமான வரித்துறை ரேடாரில் இருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான அழுத்தங்கள் வரும் நாட்களில் அதிகப்படுத்தப்படலாம். இன்னும் கரெக்டாக 14 மாதம் இருக்குது நமக்கு எலெக்ஷன். பிப்ரவரி பிறந்துருச்சு, அடுத்த ஏப்ரல் மேலே நமக்கு எலெக்ஷன். கரெக்டாக 14 months இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த அழுத்தங்கள் அதிகமாகலாம். எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு ஒன்று கட்சியை உடைக்கலாம், அவருக்கு பிடிக்காதவங்களை வச்சு, அல்லது வேறு சில நிர்பந்தங்களுக்கு ஆட்பட்டவர்களை வச்சு உடைக்கலாம், அல்லது எடப்பாடி ரெய்டு விடலாம் அவங்க சம்பந்தி அவர்கள் மூலமாக. இந்த 2 விஷயங்களை தவிர வேறு மாதிரி அதையும் மீறி அவர் நின்றுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லா நேரத்துலையும் மனிதர்களை காசுக்கு கொடுத்து அவர்களை அடிப்பணி வைப்பதோ அல்லது மிரட்டல் உருட்டல் அடிப்பணி வைப்பதோ எல்லாரையும் பண்ணிட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னம் போச்சுன்னா ஒரு சிக்கல் தான், அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுகவோட சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னா கதை கந்தல். அதை ஒரு காரணமாக வைத்து எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். அவர் அப்பொழுதும் திமிருகிறார்னா என்ன பண்ணுவீங்க? நீ சின்னத்தை கூட முடைக்கவே எனக்கு வேணாம், நான் தனியாக நின்று 20 சீட்டு ஜெயிச்சு 30 சீட்டு எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போறேன்னா என்ன பண்ணுவீங்க? 25 லட்சம் ஓட்டுல ஏறக்குறைய பாதி ஓட்டுக்கு மேல வேலைக்காக தான் வந்திருக்கும். போயிடும். நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்வது நான் எப்படி திமிர முடியும் அவரால்? ஓட்டே இல்லைன்னா இல்லை, அது நீங்கள் அங்கே தான் ஒரு நல்ல பாயிண்ட். ஒரு தனி மனிதர்களோட ஆளுமையை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், காசுக்கோ அல்லது மிரட்டலுக்கோ அல்லது அரசியல் ரீதியாக நான் சின்னத்தையே முடக்குன்ற மிரட்டல், 3 விதமான மிரட்டல். இது 3த்துக்கும் அடிப்படையானது மனிதர்கள் கூட இருக்காங்க. அது நீங்கள் எல்லாருமே அப்படி எடை போட்டுறாதுங்க. ஆனால் அந்த எல்லைக்கு பிஜேபி போனால் ஆச்சரியம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாக்கு என்ன செய்கிறதோ பிஜேபி, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதை அதிமுகவுக்கு செய்ய தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது நடக்கலாம், நான் மறுக்கவில்லை. நடக்காதுன்னு எனக்கு தெரியாது, நடக்கும்னு எனக்கு தெரியாது. நடந்தால் ஆச்சரியம் இல்லை. தனக்கு இல்லாத பழம் யாருக்கும் வேண்டாம் என்று போட்டு உடைக்கக்கூடிய தன்மை பிஜேபிக்கு உண்டு. அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா, கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் வெற்றிடத்தை திமுக இன்னைக்கு இட்டு நிரப்பி இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில், அதிமுக இல்லாத இடத்தில் கால் ஊன்றுவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது. முதல் எதிரியாக அவர்கள் அதிமுகவை தான் பார்க்கிறார்கள். ஏன்னா திமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு முதல்ல அதிமுக ஒழிச்சிட்டா, அந்த ஓட் பேங்கை நம்ம கையில் எடுத்துட்டா திமுக ஒழிக்கிறது ஈஸின்னு அவங்க பார்க்குறாங்க. சிவசேனாவுக்கு பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு 26 நடக்கலாம், நான் மறுக்கவில்லை. எந்த எல்லைக்கும் பாஜக போகும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் எடப்பாடி வழிக்கு கொண்டு வரப்பட்டு 26
அந்த பழைய கூட்டணி நான் சொல்றேன், 19ல இருந்த கூட்டணி, 19க்கும் 21க்குமான வித்தியாசம். தேமுதிக 21ல இல்லை, மற்றபடி சேம் அலையன்ஸ். குட்டி கட்சிகள்லாம் 21ல வந்துட்டாங்க. ஸோ 21 அலையன்ஸ் ப்ளஸ்ல தேமுதிக வச்சிங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கும். விஜயும் சீமானும் தனித்தனியாக நின்னா கூட 21 கூட்டணி, ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, தேமுதிகவும் சேர்த்துக்கிட்டு கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், இந்த கட்சிகள்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கும். நிச்சயமாக அது ஒரு வலுவான கூட்டணி. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வு அசம்பிளி எலெக்ஷனில் இருக்காது. 21ல் அதுக்கு உதாரணம். ஆகவே நீங்கள் அந்த அலையன்ஸ் வந்ததுன்னா, 4 முனை போட்டி வந்ததுன்னா, டிஎம்கேவோட இந்த அலையன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் தான் நான் நம்புறேன். ஏடிஎம்கேவோட பிரிக்கக்கூடிய ஓட்டு விஜய் சீமான் இருந்தால் பிரிச்சாலுமே கூட அந்த என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழக சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக அமையலாம். திமுக கூட்டணியாக அவங்களுக்கு வந்து இடங்கள் கிடைக்கலாம், ஆனால் தனி மெஜாரிட்டி திமுக கிடைப்பது சத்தியமாக வாய்ப்பு இல்லாமல் போகும். நான் சொல்கிறேன் இந்த அலையன்ஸ் வந்ததுன்னா. ஆனால் ஏடிஎம்கே தனியாக போய், விஜய் தனியாக போய், பிஜேபி தனியாக போய், சீமான் தனியாக போய், விஜய் தனியாக போனால் டிஎம்கே அலையன்ஸ் கண்டிப்பாக சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துடுவாங்க. அந்த வாய்ப்பு தான் அதிகம். ஒரு வலுவான கூட்டணியை, 21ல் இருந்த கூட்டணியை ப்ளஸ் தேமுதிக பிஜேபியால் உருவாக்க முடியுது, எடப்பாடியை வழி கொண்டு வர முடியுதுன்னா அது ஒரு மிக வலிமையான ஒரு கூட்டணியாகத்தான் அமையும் என்று நான் பார்க்கிறேன். அல்லது விஜய் ஏடிஎம்கே வந்ததுனாலும் அது கடுமையான போட்டியை திமுகவுக்கு ஏற்படுத்தும். விஜய் விடவா? ஆமா, கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த பிஜேபி அலையன்ஸ் இல்லாம ஏடிஎம்கே, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும். வெறும் ஏடிஎம்கே விஜய் கூட்டணி இருந்தாலும் மற்ற எந்த கூட்டணி யார் எப்படி போனாலும் அது ஒரு வலுவான கூட்டணி. ஆட்சி மாற்றத்துக்கு கூட அது வழிவகுக்கும், கண்டிப்பாக வழிவகுக்கும். ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, விஜய் ஏடிஎம்கேவோட போய் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறத பிஜேபி எப்பாடுபட்டாக தடுக்கும். தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்றவற்றை வைத்து அதை சிதைக்கும். திமுகவும் தன் பங்குக்கு அந்த கூட்டணியை உடைக்கும். பட் அது உருவாகாமல் பாஜகவும் திமுகவும் எந்த எல்லைக்கும் போவார்கள். அதை மீறி அந்த கூட்டணி உருவாச்சுன்னா கண்டிப்பாக அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஆதவ அர்ஜுனன் கூட்டணி கட்சிகளை குறித்து பேசியே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர், விஜய் கட்சியில போய் அணைஞ்சிருக்காரு. வேற எதுவும் கூட்டணி கணக்குகளை கண்டிப்பா அவரு சேர்ந்த பிறகு முதல்ல யாரை பார்த்தாரு? ஆதவ அர்ஜுனாவை பத்தி நீங்க பேசும்போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் விஜயோட சேர்ந்தது நியூஸ் இல்லை. விஜயோட சேர்ந்த 6 மணி நேரத்துல, ஜஸ்ட் 6 ஹவர்ஸ்ல அவர் என்ன செஞ்சார், யாரை பார்த்தார்? திருமாவளவனை பார்த்தார். அதான் நியூஸ். நாகரிக அரசியல். ஆமா, இந்த நாகரிகம் நமக்கு தெரியாது. பிஜேபியில் போய் சேர்ந்தா திரும்ப அவருக்கு ஆடியன்ஸ் கொடுப்பாரா? கொள்கைகள் ஒன்றா இருக்கு. ஆமா, பெரிய கொள்கை. திமுக தான் என்னோட முதல் எதிரி, மன்னராட்சியை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவரை கூப்பிட்டு திரும்ப பார்க்குறாருன்னா அது திமுக ரசிக்கும் இல்லையா? திமுக மகிழ்ச்சி கடலில் அப்படியே கூத்தாடும். அப்ப யாரை வெறுப்பேற்றுவதற்கு திரும்ப இதை செய்கிறார்? அதை தான் நான் சொல்ல வரேன். இதே பிஜேபியில போய் சேர்ந்திருந்தா அவருக்கு இந்த வரவேற்பு பண்ணி கொடுப்பியா? நாளைக்கு விசிகலன்னு ஒருத்தன் பிஜேபி அதுதான் அங்கேயே சொன்னாங்க, பிரஸ் மீட்லேயே சொல்றாங்க, எங்களுடைய கொள்கைகள் ஒண்ணுதான். அப்புறம் என்ன, 2 பேரோட கொள்கை தலைவர் அம்பேத்கர், பெரியார். வெரி குட். அப்புறம் எதுக்கு வந்து திரும்ப கட்சியை விட்டு நீக்கினார் அவர்? சார் அது கூட்டணி சார்ந்த பிரச்சனை சார், கொள்கை சார்ந்த பிரச்சனை. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த கூட்டணி இந்த சந்திப்பை திமுக ரசிக்குமா? பிஜேபி கூட தான் அம்பேத்கரை கொண்டாடுது. நாளைக்கு ரவிக்குமார் போய் பிஜேபியில சேர்ந்துடுறாரு. சேர்ந்துட்டு வந்து திரும்ப பார்த்தா திரும்ப இப்படிதான் ஆசீர்வாதம் வழங்குவாரா? ஆதவ அர்ஜுனாவை விஜய் கட்சியுடன் அவர் சேர்ந்த 6 மணி நேரத்தில் திரும்ப கட்டி அணைத்ததும், எங்களுக்குள் எந்த கொள்கை வேறுபாடும் இல்லை, நாங்கள் 2 பேரும் எதிரெதிரி கட்சிகள் இல்லை என்று ஆதவ அர்ஜுனா திருமாவை வைத்துக்கொண்டே சொன்னதும் திமுகவை கடுமையாக வெறுப்பேற்றி இருக்கும். இதற்கான பலனை விசிகா வரும் நாட்களில் அது தேர்தலில் அனுபவிக்கலாம். கண்டிப்பாக திமுக இதை அனுமதிக்காது. இல்ல, தமிழக வெற்றி கழகம் ஆதவ அர்ஜுனா போயிருக்காரு. இவங்க டிஎம்கே அலைன்ஸை பிரேக் பண்றதுக்கு எதுவும் முயற்சி செய்ய மாட்டாங்க. அலைன்ஸ் பிரேக் பண்ண முயற்சி எல்லாருமே செய்வாங்க, கடைசி நிமிஷம் வரை எல்லாரும் செய்வாங்க. பே சண்முகம் அவர்களுடைய அவரெல்லாம் இப்போ ஓப்பனா பேசிடுறாரு. பே சண்முகம் சில விஷயங்களை எல்லாம் பட்டு போட்டு உடைச்சிடுற மாதிரி தெரியும். உடைச்சிடுறாரு, ஆனா கூட்டணியை விட்டு வெளில வர மாட்டார். திரும்பவும் 26ல கூட்டணி விட்டு வரமாட்டார்னா நான் நம்புறேன். மறுபடியும் சொல்றேன், வேங்கை வயல்ல உச்சக்கட்ட அதிருப்தி. அவ்வளவுதான். எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் உள்ள கசக்கத்தை இதோட தான் உள்ளதான் இருப்பாங்க அவங்க. அப்படியே இருந்தா அந்த மக்களுடைய ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா? அது முக்கியமான கேள்வி. கன்வெர்ட் ஆகாது. அதனாலதான் சொல்றேன் 2+2 0 ஆகும். 2011ல் காங்கிரஸ், டிஎம்கே, விசிகா, பாமக கூட்டணியில் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? பாமக ஓட்டு விசிகாக்கு போல, விசிகா ஓட்டு பாமகக்கு போல. அப்படியே அந்த ஸ்ட்ரெச் பூரா விஜயகாந்த் அடிச்சுட்டு வந்தாரு. ஸோ தலைவர்கள் வேணா கூடி கும்மாளம் போடலாம், அறிவாலயத்தில் கட்டி பிடிச்சி டீ சாப்பிடலாம், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சிபிஎம் ஓட்டெல்லாம் திமுக போகும் நம்புறீங்களா? போகாது. விசிகா ஓட்டெல்லாம் திமுக போகுமா? சத்தியமாக போகாது. தலைவர்கள் கும்மால் அடிக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம். அதில் முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது, ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்காது. 21ல் திமுக கூட்டணி கட்சிகள் அவர்களிடையே நடைபெற்ற அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் சத்தியமாக 26ல் நடக்காது. எங்கே போகும்? அதெல்லாம்
தட்ஸ் அ கொஸ்டின். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அந்த அந்த கொஸ்டின் வந்து அதில் வந்து அந்த மதசார்பற்ற ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக வந்து அது எப்படி அலைன்ஸ் அமைதுன்றதை பொறுத்தது. இந்த காலகட்டத்துல அது திமுக கூட்டணியாக தான் அறியப்படுகிறது. அறியப்படுது. இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை எடப்பாடி எல்லாத்தையும் மீறி நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, தனியாகவே நின்றுட்டாரு. பிஜேபி கூட போகாம. அப்படி நின்றுட்டாருன்னா கண்டிப்பாக இதில் திமுக கூட்டணியில் இருக்க அதிருப்தி ஓட்டுகள் சத்தியமாக எடப்பாடிக்கு போகும். ஒரு பிஜேபியோட போகாமல் இருந்தாருன்னா. பிஜேபியோட போயிட்டாருன்னா போவாது உண்மை. ஆனால் அப்போ அது சீமானுக்கு போகலாம், விஜய்க்கு போகலாம். விஜயை ஆதரித்து வந்த சில பத்திரிகையாளர்கள் இப்ப அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அவருடைய நிலைப்பாடு. ஐயநாதனாமா? ஆமா. என்ன சொல்றாரு ஐயநாதன்? ஐயநாதன் அவர்கள் ஆதவர்ஜுன சேர்த்த பிறகு ஒரு வகுப்பாளரை கொண்டு கட்சியை நடத்த முடியுமா, கேடர்ஸ்லாம் என்ன ஆகிறது, அண்ட் சில விஷயங்கள்ல விஜய் மௌனமா இருக்காரு. பெரியார் குறித்து சீமான் திட்டுறாரு, அதுல மௌனமா இருக்காரு. ஆளுநரை போய் சந்திக்கிறாரு, டங்ஸ்டன் விஷயத்துல எதுவும் பேசல அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் பிஜேபிக்காக பயப்படுறாரு அப்படின்ற ஒரு கோணத்துக்கு கொண்டு போகாதா அப்படின்னு கேட்க. இல்லை, இது ஐயநாதனுடைய கருத்து. அவர் மூத்த பத்திரிகையாளர், என்னை விட சீனியர். அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அது அவர் ஏன் விஜய் மீதான அந்த பார்வை, அந்த விமர்சனத்துக்கு கேட்குறேன். இல்லை, எனக்கு அதில் வந்து என்னென்னா, நீங்கள் முதல்ல விஜயை ஆதரித்ததே ஆச்சரியமான ஒரு விஷயம். விஜயை பற்றின புரிதல் இல்லாமல் நீங்கள் ஆதரிச்சிங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க. ரெண்டுமே அபத்தமாக இருக்குது. விஜய் இப்போ நீங்கள் அமைதியாக அவரை வந்து உற்று நோக்கி இருக்கணும். இப்போ தான் அவர் மெல்ல மெல்லமாக களத்துக்கு வராரு. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு உங்கள் அளவுகோலை வச்சு நீங்கள் விஜய் எதிர்த்து விஜய் எடை போட்டிங்கன்னா தோற்று தான் நிற்பீங்க. விஜய் இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரவே இல்லை. பரந்தூருக்கு போனது தான் அவருடைய முதல் வேலை. அதை தாண்டி அதுக்கு பிறகு வந்து கள அரசியலுக்கு எப்போ வந்தார்? அவரே சொன்னார், என்னுடைய கள அரசியல் இன்றுடன் தொடங்குகிறதுனாரு. வேற என்ன பண்ணியிருக்காரு விஜய் சொல்லுங்க. ஸோ விஜய் பற்றின இந்த இப்போ ஐயநாதன் ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு விஜய் எங்கே போய் நின்னாலும். கண்டிப்பாக அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. விஜய்க்கு இன்னைக்கு ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் இருக்குது. நான் அறிந்த வரையில் கமலஹாசன், விஜயகாந்த், சீமான் இவங்க எல்லாரையும் விட மிக 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 அதிகமான பப்ளிக் சப்போர்ட் விஜய்க்கு இருக்குது. ஆனால் அது எப்படி ஓட்டா மாறும்னு கேட்டிங்கன்னா அது $1 மில்லியன் கொஸ்டின். நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வேறு நான் இவர்களெல்லாம் நேரில் பார்த்தவன். விஜயகாந்துக்கெல்லாம் இவ்வளோ பப்ளிக் சப்போர்ட் கிடையாது, விஜய்க்கு அவ்வளோ இருக்குது. பட் அது ஓட்டா மாறுறது இட்ஸ் அ கொஸ்டின், ஒப்புக்கொள்கிறேன். இன்னும் ஒரு கிரவுண்ட் பாலிடிக்ஸ்க்கு வரல, மொல்லமாக வராரு. அதுக்குள்ளே அவரை பற்றி நம்ம ஒதுக்கி தள்ளுறதோ அல்லது தூக்கி வச்சு கொண்டாடுறதோ ரெண்டுமே தப்புன்னு நான் பார்க்குறேன். வரட்டும், நாட்கள் நெருங்கும் போது தான் நம்ம அவரை பற்றி. உங்களுக்கும் அப்படி ஒரு பார்வை இருக்கா? விஜய் பிஜேபிக்கு பயப்படுகிறார், அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறார், அந்த பார்வை எனக்கும் இருக்கிறது. அவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பிஜேபியை எதிர்க்கவில்லை என்பது உண்மைதான், நான் ஒப்புக்கொள்கிறேன். அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட இருக்கலாம். ஒரு நேரத்தில் 2 எதிரியை நம்ம சமாளிக்க முடியாதுன்ற எண்ணத்தின் அடிப்படையில் கூட அது இருக்கலாம். நான் அதை மறுக்கவில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம அவரை வந்து முழுவதுமாக வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது, முழுவதுமாக தூரத்தில் மூலையில் ஒதுக்கி தள்ளவும் முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆகவே இது விஜயோட பாலிடிக்ஸை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த நாட்களில் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருன்றது தான் முக்கியம். இப்பயே வந்து பொழிப்புரை எழுதுறதெல்லாம் முட்டாள்தனமானது. 2வது ஆதவர்ஜுனா போய் சேர்ந்ததுக்காக அவரை விமர்சிப்பது அபத்தமானது. தான் கட்சியில் யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கணும்னு விஜய் தான் முடிவு பண்ணுவார். உங்கள் அளவுகோலை வச்சு நீங்கள் விஜய் எடை போடுறீங்க. அவர் ஒரு கட்சி நடத்துறதுக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி 250 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர். அதை விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு சில கோட்பாடுகள் இருக்கின்றன. அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது, பாலிடிக்ஸை பற்றி அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் ஒரு ஃபேர் ஐடியா அவருக்கு இருக்குது. அதில் நிறைகுறைகள் இருக்கலாம். அவர் ஒன்றும் விவரம் அறியாதவர் அல்ல. விஜய் ஒன்றும் விவரம் அறியாதவர் அல்ல. 2வது எல்லா பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணம் விஜய் கிட்ட போய் நீ கேள்வி கேட்கவும் முடியாது. பெரியாரை பற்றி சீமான் என்ன சொன்னார்? நான் எதுக்கு பதில் சொல்லணும்? நான் கேட்குறேன், எதுக்கு பதில் சொல்லணும்? அவர் தான் பெரியார் என் கொள்கை வழி தலைவர்ன்ட்டாரு, அவ்வளோதான். பெரியாரை பற்றி உனக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். என் கருத்துக்கு மாற்றாக பேசுகிறவன் எல்லாருக்கும் போய் நான் பதில் சொல்லிக்கிட்டு லாவணி கச்சேரி பண்ணுறது என் வேலை கிடையாது என்பது அவருடைய அரசியலாக இருக்கலாம். பெரியாருடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்டார், அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. பெரியாரை ஒருத்தர் எதிர்த்தானா அது உடனே போய் அதுக்கு அதாவது எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் ஒன்றும் யாருக்கும் கிடையாது. பெரியாரை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய, பெரியாரை வச்சு கல்விக்கூடங்களை நடத்தி கோடி கோடியாக சொத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டுமானால் அது இருக்கலாம். அவர்கள் தாங்கள் செய்யாமல் தங்களுடைய ப்ராக்சிஸை வச்சு செய்யலாம். அதை குரங்கு இறங்காமல் குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும்ல, அந்த வேலையை செய்யலாம் அவர்கள். மற்றபடி வந்து பெரியாரை சீமான் விமர்சிப்பதற்கு தெருவில் இறங்கி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எவருக்கும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் பதில் இருக்கு, விருப்பப்படுறவன் பதில் சொல்லிட்டு போ, நான் அதை குறை சொல்லவில்லை. எல்லாரும் வந்து வாங்கடா நில்லுங்கடா சீமானுக்கு பதில் சொல்லுங்கடான்னு என்று எதிர்பார்ப்பது அயோக்கியத்தனமானது. பெரியாரை பற்றி உனக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். மாற்று கருத்து பார்வை வைக்கக்கூடியவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தெருவில் இறங்கி சண்டை போடுறது, டெய்லி அதுக்கு பதில் சொல்கிறது அபத்தமானது. அது உள்நோக்கம் கொண்ட மக்கள் பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஆட்சியாளர்களின் கைக்கூலிகளின் வேலை அது. சீமானுக்கு எதிராக என்று பேசிக் கொண்டிருப்பவர்களை நான் சொல்லுகிறேன். விஜய் சீமானுக்கு பெரியார் விஷயத்தில் பதில் சொல்லவில்லை என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு குறையே அல்ல. இன்னும் சொல்ல போனால் அதை நான் மெச்சூர்டு பாலிடிக்ஸாக தான் பார்க்குறேன். தெளிவாக சொல்கிறாரு, பெரியார் தான் என்னுடைய கொள்கை வழிகாட்டின், அதோட முடிஞ்சு போச்சு. விஜயோட அரசியலில் நிறைய பக்குவமற்ற போக்குகள் இருக்குது, நான் ஒப்புக்கொள்கிறேன்.
அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆதவ அர்ஜுனாவை சேர்த்ததுக்காகவே போய் அவரை வந்து விமர்சனம் பண்ணுவதெல்லாம் அபத்தமானது. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தேர்தல் வகுப்பாளர்களை வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மாடர்ன் டே பாலிடிக்ஸோட ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் என்னன்னா, பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ், எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ், அவங்களுக்கு எப்படியும் ஓட்டு வரப்போகிறது கிடையாது. 1% கீழே தான் 2 பேர் சேர்த்தாலுமே. குட்டி கட்சிகள் கூட இன்னைக்கு வந்து தேர்தல் வகுப்பாளர்களை வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தின் தேவை அது. அதனால அதை அளவுகோலா வச்சுனோன்னே எந்த அரசியல்வாதியும் தப்ப மாட்டான். அவருக்கு தொண்டரை நம்பாம வியூக வகுப்பாளர் நம்புறானா, இது உங்க பிரச்சனை இல்லை சார். இது நம்முடைய நண்பர்கள் சிலருடைய பிரச்சனை வந்து அவங்க அளவுகோலை வச்சு விஜயை எடை போடுறதும், அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ப விஜய் செயல்படலைன்னா அவரை தூஷிப்பதும் விமர்சிப்பதும் என்னை பொறுத்தவரையில் தவறான, மிக மிக தவறான அணுகுமுறை. விஜயை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்க. இன்னும் அவர் வந்து முழு நேர பாலிட்டிஷியன் ஆகல. இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரியான நபர்கள் வந்து அந்த அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. இன்னைக்கு அத்தகைய அனலிஸ்ட், பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி இல்லாமல் யாராலுமே அரசியல் நடத்த முடியாது. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் அந்த மாதிரியான கேரக்டர்ஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸ் பண்ணி ஆகக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் பேசக்கூடிய பேச்சு தான் ஆதவ அர்ஜுனாவை எதுக்கு விஜய் தான் கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. உங்கள் அளவுகளை வச்சு நீங்கள் விஜய் எடை போடுறீங்க. முதல்ல நீங்கள் விஜய் இப்போ பாராட்டி பேசுனது என்னை பொறுத்தவரையில் தவறானது. புரியாமல் நீங்கள் பேசுனீங்க, போய் வகுப்பெடுத்தீங்க. அவங்களோட பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாமலே போய் எப்படி அவங்களுக்கு வகுப்பெடுப்பீங்க? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை பற்றின தெளிவற்ற தன்மை தான் நிலவுது. அந்த கட்சியோட தலைவர் அவங்கள அரசியல் படுத்தணும், அதை அவுட் சோர்ஸ் பண்ணுவார் அவர். அங்கேயே விஜய்க்கு வந்து ப்ராப்ளம் வருது. கலைஞர் என்ன பண்ணார், அண்ணா என்ன பண்ணார், பெரியார் என்ன பண்ணார், எழுதி எழுதி மகாத்மா காந்தி என்ன பண்ணார், அவங்க எழுதி 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 பேசி 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 தலைவர்கள் தொண்டர்களை உருவாக்குனாங்க இல்லையா? முரசொலியில் எத்தனை கடிதம் எழுதியிருப்பார், சாவர வரைக்கும் கலைஞர் எழுதினார்ல. எத்தனை வருஷம் எழுதினார்? 42லேருந்து கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே, கடைசி ஒரு 3 ஆண்டுகள் முடியல. எழுதி 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 தானே தொண்டர்களை உருவாக்குனார். அதுவும் அண்ணா மறைவுக்கு பிறகு 69லேருந்து அந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கலைஞரோட பேனா வந்து ஒரு நாளாவது ஓஞ்சிருக்குமா? தான் தொண்டர்கள் அவர் தானே உருவாக்குனாரு. யாரையோ கூப்பிட்டு தொண்டர்களை அரசியல்மைப்படுத்தணும்னு சொன்னார் அவர் இல்லையே. காந்திஜி வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதினார்ல. பெரியார் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசினார், எழுதினார்ல. அவர்கள் நம்பின கொள்கைகளுக்காக, கோட்பாடுகளுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவுட் சோர்ஸ் பண்ணல. இங்கே விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 நாளில் அவுட் சோர்ஸ் பண்ணுறாரு. நம்ம நண்பர் ஐயநாதன் போய் பேசுகிறாரு. என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், என்னை விட மூத்த ஒரு துறையில், எனக்கு சீனியர் அவர். எனக்கு அதுவே அபத்தமாக பட்டுது. அவங்க கட்சி தொண்டரை நீங்கள் எப்படி அரசியல் மயப்படுத்துவீங்க? உங்ககிட்ட அவர் அவுட் சோர்ஸ் பண்ணுறாரு. கட்சி அவருது, நீங்கள் எப்படி பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுப்பீங்க? அங்கேயே வருது கோளாறு. அப்போ நீ உங்கள் அளவுகோலை வச்சு விஜய் எடை போடுறீங்க. ஏமாற்றத்தில் தான் முடியும். அதான் முடிஞ்சிருக்குது. நிறைய விஷயங்களை போய் நன்றி சார். நன்றி.